அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதாவது மாடல் எக்ஸாம் நடந்தது. அந்த கொஷின் பேப்பருக்கு உண்டான மேக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழிகளில் ஹீட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 318 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. மற்றும் சேர் CHIAIR அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்பது 24156 என குறிக்கப்படுகிறது. அடுத்தது எனில் டீச்சர் என்பது அந்த சங்கேத மொழியில் எவ்வாறு குறிக்கப்படுகிறது? இதுதான் வந்து கொஷின். ஸோ இதில் என்ன பேசிக்காக வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EAT அப்படின்னா இதுக்கான நம்பர்ஸ் அப்படியே வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ E இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 போடணும், A இருக்கிற இடத்துல 1, T இருக்கிற இடத்துல 8 அப்படின்னு சொல்லிட்டு கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா CHAIR அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா 24156 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, ஹெச்சுக்கு வந்து 4, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, ஐக்கு வந்து 5, அடுத்தது ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போது டீச்சர் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கான கோடு சங்கேத மொழியில் எவ்வாறு அதை வந்து கொடுக்கணும் அப்படின்றது இது கொஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர். ஸோ இதுக்கான கோடு வந்து நம்ம எழுதணும். டீக்கு வந்து இங்கே என்ன கோடு இருக்குது அப்படின்னு பாருங்கள். டீக்கு வந்து 8 இருக்குது. ஈக்கு என்ன கோடு இருக்குது அப்படின்னு பாருங்கள், 3 இருக்குது. அடுத்தது ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது. அடுத்தது சிக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்ன 2. அடுத்தது ஹெச்சுக்கான கோடு, ஹெச்சுக்கு வந்து என்ன கோடு இருக்குன்னா 4 அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஈக்கான கோடு வந்து என்ன இருக்குது, ஈக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ அடுத்தது ஆறுக்கான கோடு. ஸோ ஆறுக்கான கோடு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 6. சரியா? ஸோ இது வந்து 6 வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது 831243 ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். பி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சராக வந்திருக்கும். அடுத்தது இரண்டாவது கொஷின் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது கொஷின், ஸோ ஒரு முதலீட்டாளர்கள் 2/3 பங்கு மூலதனத்தில் 4% வருமானத்தையும், அதே மாதிரி 1/4 பங்கு 5% வருமானத்தையும், மீதமுள்ள தொகையில் 6% வருமானத்தையும் பெறுகிறார். அவரது மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி வருமான விகிதம். ஸோ வருமான விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 10,000த்தில் ஃபஸ்ட்டு ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த விகிதம் அப்படின்ற சொல்லுது. இந்த மூலதனம் 2/3 பங்கு, மொத்தத்தில் 2/3 பங்கு வந்து பார்த்திங்கன்னா மூலதனத்தை முதலீடு பண்ணுறாங்க. ஒரு 5,000 ரூபா வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4% அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வேல்யூ வந்து நான் எடுத்து சொல்கிறேன். அடுத்தது 1/4 1/4னா இந்த தொகையில் 10,000த்தில் 1/4 ஒரு மினிமம் வந்து ஒரு 2,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2,000 வந்து செலவு பண்ணோம்னா நமக்கு ஒரு 5% வருமானம் கிடைக்குது. அடுத்தது வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், இந்த 10,000த்தில் 5,000 ஒரு சதவீதம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து 2,000 வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு. அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதே போல தான் இதில் 2/3 பங்கு மூலதனத்தில் 4% வருமானம் கிடைக்குது. 1/4 பங்கு வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டில் 5% வருமானம் கிடைக்குது. அடுத்தது மீதமுள்ள தொகையில் 6% வருமானம் கிடைக்குது. இதுதான் வந்து கான்செப்ட். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/3 பங்கு, அடுத்து ரெண்டாவது வந்து 1/4 பங்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மீதி இருக்கக்கூடியது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்து வரும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்றேன். ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேட் பண்ணியிருக்கிறேன். ஷேட் பண்ண வேல்யூ அதாவது இந்த கொடுத்துருக்கிற பாக்ஸோட
ஷேட் பண்ண பகுதியினுடைய அளவு வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஷேட் பண்ணாத பகுதி அப்படின்னா நமக்கு என்ன சொல்லலாம், 3 அதாவது 4ல் 3 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன, அடிமானங்கள் சமமாக இருக்கும்போது அடுக்க வந்து கூட்டணும் அப்படின்னா 4/4 அப்படின்னு வரும். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அதே போல தான் இங்கே சம் வேல்யூ வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போது 1லேருந்து மைனஸ் இந்த 2/3 பங்கு ப்ளஸ்ஸு 1/4 பங்கு வந்து மைனஸ் பண்ணோம்னாவே நமக்கு என்ன கிடைச்சிரும்னா, இந்த மொத்த தொகையில் அதாவது மீதமுள்ள தொகை எத்தனை பங்கு அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ 1லேருந்து அதாவது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் 2/3 பங்கு ப்ளஸ்ஸு 1/4 பங்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸு 4 2 8 மைனஸ் 3 டிவைடட் பை முன்னாங்க 12 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது 1 மைனஸ் இந்த 8ல் 3 போச்சு அப்படின்னா 5/12 அப்படின்னு சொல்லலாம். அப்போது ரிமைனிங் இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 12 மைனஸ் 5 டிவைடட் பை 12 அப்படின்னு வரும். இப்போது 12ல் 5 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 12ல் 5 போச்சு அப்படின்னா நமக்கு 7/12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 7/12 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூவாக சொல்லலாம். ஸோ 1 மைனஸ் 2/3 ப்ளஸ்ஸு 1/4 அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து 1 மைனஸ் இது எல்சிஎம் அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 4 2 8 ப்ளஸ்ஸு 3 டிவைடட் பை முன்னாங்க 12 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 12 கிடைக்கும். அப்போது 1 மைனஸ் இதை வந்து கூட்டினோம் அப்படின்னா 11/12ன்னு வரும். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 12 மைனஸ் 11 டிவைடட் பை 12 அப்படின்னு வரும். ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 1/12 அப்படின்னு வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய வேல்யூ அதாவது மூலதனம் சொன்னேன் 2/3 பங்கு மூலதனத்தில் 4% வருமானம் பார்க்குறாங்க. அதே மாதிரி 1/4 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5% வருமானத்தை வந்து கிடைக்குது அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய தொகை தான் 1/12 பங்கு அப்படின்னு பொருள். ஸோ அடுத்தது அவர் 6% வருமானத்தையும் பெறுகிறார். இந்த தொகைக்கு தான் 6% வருமானம் பெறுறாங்க. அப்போது அவங்க பெறக்கூடிய வருமான விகிதம் எப்படி வந்து பெறுறாங்கன்னா 2/3 இன்ட்டு எத்தனை சதவீத வருமானம் பெறுறாங்கன்னா 4%. அதாவது 4% அப்படின்றது 4/100 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 25. சரிங்களா? 4 25 100 அப்படின்னு பொருள். அடுத்தது இதை வந்து பெருக்கணும் அப்படின்னா 2/3 இன்ட்டு அதாவது டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் வந்து பெருக்கணும் அப்படின்னா 3 இன்ட்டு 25 75. அப்போ 2/75 அப்படின்னு வரும். இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூ. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 பங்கு முதலீடு செய்யும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது 5%. அப்போ 5% அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போது இதை வந்து அடித்தோம் அப்படின்னா 20 5 100 அப்படின்னு பொருள். அப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 டினாமினேட்டர் வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 4 இன்ட்டு 20 1/80 அப்படின்னு வரும். அடுத்தது ரிமைனிங் இருக்க தொகை அதாவது மீதம் இருக்கக்கூடிய தொகையானது இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை சதவீதம், அதாவது 6% வந்து வருமானம் கிடைக்குது. அப்போது 1/12 பங்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது 6% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 6 அடித்தோம் அப்படின்னா 2 6 12. அப்போது டோட்டலாக வந்து 1/200 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ இப்போ இந்த மூணுத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க கேட்குற என்னன்னா மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி வருமான விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது கண்டுபிடிச்சாவே போதுமானது. அதாவது இப்போது 2/75 ப்ளஸ்ஸு 1/80 ப்ளஸ்ஸு 1/200. ஸோ இந்த
மூணுத்தையும் வந்து கூட்டணும். அதாவது எல்சிஎம் எடுக்கணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ. அதனால வந்து எல்சிஎம் எடுக்கணும். 75, 80 அடுத்தது 200. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ 5ஆல பண்ணலாமா? 5ஆல பண்ணோம் அப்படின்னா 7ல வந்து ஒரு 5 இருக்கும். அடுத்தது 2 25, 25ல 5 25 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 80ல 16 5 80 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 200ல எத்தனை 5 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ல எத்தனை 5 இருக்கும்? 4 5 20 அப்போ 40. அடுத்தது திரும்ப வந்து என்ன பண்ணலாம்னா, இதில பண்ணலாம். திரும்ப 5ஆல பண்ணோம் அப்படின்னா 3 5 பாஞ்சு 16ஆல பண்ண முடியாது. அடுத்தது 40ல வந்து 8 5 40. திரும்ப 3ஆல பண்ணோம் அப்படின்னா 1. அடுத்தது 16ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே தான் இருக்கும். அடுத்தது திரும்ப 8ஆல பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 8 2 16 சரிங்களா? அடுத்தது 1. அடுத்தது திரும்ப 2. ஸோ ரிமைனிங் வந்து என்ன பண்ணா எல்லாமே 1 வந்துரும். இப்ப எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கணும். அதாவது I2 10 I3 பாஞ்சு 15 150 ஆச்சு. 150 × 8 இது பெருக்கணும் அப்படின்னா 8 × 100 800 8 50 வந்து 400 அதாவது 1200 அப்படின்னு வரும். ஸோ இந்த 1200 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வரக்கூடிய வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1200 இதில் எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து 1200 வரணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? ஸோ 1200 75 எதால பெருக்குனா 1200 வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ 75 1200 வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணணுமா? மல்டிபிள் பண்ணோம்னா எதால மல்டிபிள் பண்ணா இங்க மேலேயும் கீழேயும் வந்து எதால மல்டிபிள் பண்ணா 1200 வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1200 எதால அடிக்கலாம்? 75ஆல பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். 5ஆல பண்ணோம் அப்படின்னா 15. இதில் 5ஆல பண்ணோம் அப்படின்னா 2 5 10. அடுத்தது 20 வந்து 20 பண்ணோம் அப்படின்னா 20 4 5 20. அடுத்தது 0. ஸோ திரும்ப 5ஆல அடித்தோம் அப்படின்னா 3. திரும்ப 5ஆல அடித்தோம் அப்படின்னா 4 5 20. அடுத்தது வந்து 8. திரும்ப 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 3. அடுத்தது 18. 18ல் வந்து எத்தனை 3 வரும்? 18ல் எத்தனை 3? 6 18. அப்போ 16ஆல் பெருக்கணும். ஸோ இங்கே வந்து 16ஆல் பெருக்கி 16ஆல் வகுக்கணும். ஸோ 16ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 16 2 32 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு 80 வந்து எதால பெருக்குனா நமக்கு 120 வரும். ஸோ 80 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூவால பெருக்கணும் 1200 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆல பண்ணலாமா? ஸோ 80 × 10. ஸோ 80 × 10னா 800 ஆச்சு. 800 அதே மாதிரி 80 × 5 அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 80 இப்போ 30ஆல பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரும். ஸோ 30 பண்ணோம் அப்படின்னா வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 200 வந்து எதால பெருக்குனா நமக்கு 1200 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆல பண்ணா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 53 வருது. அதாவது 53 / 1200 அப்படின்னு வரும். ஸோ இந்த 1200 அப்படின்னும் போது இதை
வருமானம், அதாவது வருமானத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி வருமான விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரி வருமான விகிதம் அப்படின்னும் போது 100ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ இந்த 100க்கு இந்த ஜீரோஸ் வந்து 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுது. அப்போது 53/12 அப்படின்னு வரும். 53/12 இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 3வது கொஷின். ஸோ முதலாண்டு வட்டி விகிதம் வந்து 7%. ஸோ 7% ஆண்டுக்கு கொடுக்குறாங்க வட்டி விகிதம். 2ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் 8% ஆண்டுக்கு. எனில் 30,000 அசலுக்கு 2 ஆண்டுகள் முடிவில் 30,000 அசலுக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7% வட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 7% வட்டி வீதம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 2ஆம் ஆண்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு எவ்வளோ வட்டி வீதம் கொடுத்துருக்குறாங்கன்னா 8% வட்டி வீதம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அசல் வந்து எவ்வளோ? அசல் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து 30,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2 ஆண்டுகளின் முடிவில் ஸோ கூட்டு வட்டியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டியை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்தில் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் இயர் வரையும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ PNR/100. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிரின்சிபல் வந்து 30,000 நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து 7% வட்டி. அப்போ 7 × 1 ஒரு வருஷத்துக்கு. ஸோ அடுத்தது /100 அப்படின்னு போட்டோம்னா இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 × 21 அதாவது 30,000 இல்லையா? அதனால் 2100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2100. அடுத்தது இந்த 2வது வருஷத்துக்கு வந்து 8% ஆண்டு வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோ? 30,000த்தோடு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான வட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2,100 ரூபா வந்து சேர்ந்துடும். ஸோ 2,100 சேர்ந்துச்சு அப்படின்னா பிரின்சிபல் என்ன ஆகும்? அடுத்த ஆண்டுக்கு 2ஆம் ஆண்டுக்கு அந்த 32,100 ரூபா பிரின்சிபலாக மாறிடும். அடுத்தது 2ஆம் ஆண்டுக்கான கூட்டு வட்டி அப்படின்னும் போது ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,100 × 8%. 2ஆம் ஆண்டுக்கான வட்டி வீதம் வந்து 8% ஒரு வருஷத்துக்கு. ஸோ /100 அப்படின்னு போகலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமாக தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால். ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்தது 1 8 8 2 8 16 16க்கு 6 மீதி 1. அடுத்தது 8 24 24 1 25. ஸோ 2,568 அப்படின்னு வருது. ஸோ இந்த 2,568 ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணும் அப்படின்னா 4,668. ஸோ மொத்தமாக வந்து முதல் ஆண்டுக்கு 2,100ன்னும் 2வது வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2,568 அப்படின்றதும் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து கூட்டு வட்டி. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4,668 இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த கொஷின் பார்த்துடலாம். ஸோ அடுத்த வினா, விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/6. அடுத்தது 4/9. அடுத்தது 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது போல் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸு. இப்போது இதனுடைய டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துகிட்டு ஒரே டினாமினேட்டர் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய பவர்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா ஏறு வரிசைப்படுத்துறதோ இல்லை அடுத்த நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதோ எது ஒன்றுமே பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். 6 9 2. ஸோ இதுக்கான எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 3 2 6. ஸோ 9 அப்படியே தான் இருக்கும். 2 வந்து ஒரு டைமு. அடுத்தது 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 9. அடுத்தது திரும்ப வந்து 3ஆல் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து 1 ஆகிடும்.
ஸோ இதனுடைய எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 2 6 6 18 அப்படின்னு வரும். ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 18. இப்போ இதனுடைய வேல்யூ 1/6 அப்படின்றது டினாமினேட்டர் 18 வரணும் அப்படின்னா மேலையும் கீழையும் எதால பெருக்கணும் அப்படின்னு பாருங்க. 3ஆல பெருக்கி 3ஆல வகுக்கலாமா? அதனுடைய வேல்யூ வந்து மாற போறதில்ல. அப்போ 3/18 அப்படின்னு வரும். ரெண்டாவது வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/9. ஸோ இப்போ 9 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 18ஆ மாறும்னா 2ஆல பெருக்கி 2ஆல வகுக்கும்போது 18ஆ மாறும். அப்போ 4 2 8/18 அப்படின்னு வரும். அடுத்தது 1/2. ஸோ இது வந்து எப்போ வந்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆ மாறும்னா 9ஆல பெருக்கி 9ஆல வகுக்கும்போது தான் டினாமினேட்டர் வந்து 18ஆ மாறும். அப்போ 9/18 அப்படின்னு சொல்லலாம். 9/18. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/18, 8/18, 9 இது ஒரு ஆர்டரா இருக்கு. அடுத்து வந்து என்ன நம்பர் வரும்? ஸோ இது கொஸ்டின் மார்க் என்ன நம்பர் வரும் அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து செக் பண்ணலாம். செக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நம்பர் வந்து இந்த ஆர்டர்லயே இருந்துச்சு அப்படின்னா அத வந்து ஓகே. அதுதான் சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஆப்ஷன் 2 கொஸ்டின் மெத்தடு. ஸோ 2/3 எடுக்கிறோம். இப்போ இந்த 3 வந்து எப்போ 18ஆ மாறும் அப்படின்னா 6ஆல பெருக்குனா 6 18 அப்படின்னு வரும். மேல வந்து 2த்தையும் வந்து பெருக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டினாமினேட்டர் மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வந்து பெருக்குறோம். ஸோ 6 2 12/18 அப்படின்னு வரும். ஸோ 12/18 அப்படின்னும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 8 9 அடுத்தது 12 இந்த மாதிரி வந்து ஒரு சீக்வென்ஸா வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுவா தான் ஆன்சரா இருக்கும். அப்போ 2/3. இன்கேஸ் வந்து செக் பண்ணணும் ஒவ்வொரு நம்பரும் செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ 5/3 இந்த ஆப்ஷன் எடுக்கிறோம். ரெண்டாவது பி ஆப்ஷன் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இத செக் பண்றோம். இப்போ இதுவுமே டினாமினேட்டர் 3 தான் இருக்கு. எப்போ வந்து 18ஆ மாறும்? 6ஆல பெருக்கி 6ஆல வகுக்கணும். அப்போ மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் 2த்தையும் பெருக்குங்க. 5 6 30 6 18 அப்படின்னு வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கங்க. ஸோ அடுத்த நம்பர் தான் நெக்ஸ்ட் நம்பர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பா இந்த நம்பர் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 5வது வினா ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம். ஸோ ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் வந்து குடுத்திருக்கிறாங்க. எவ்வளவுனா 21 சென்டிமீட்டர்னு குடுத்திருக்கிறாங்க. மற்றும் அதன் மைய கோணம் வந்து குடுத்திருக்கிறாங்க 120 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் காண்க. ஸோ வில்லோட நீளம் வந்து காண்க அப்படின்னு சொல்லலாம். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் காண்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் வந்து எவ்வளவு குடுத்திருக்கிறாங்கன்னா 21 சென்டிமீட்டர்னு குடுத்திருக்கிறாங்க. அதனுடைய மைய கோணம் தீட்டா வேல்யூ குடுத்திருக்கிறாங்க 120 டிகிரி அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. இப்போ வட்டவில்லினுடைய நீளம் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வில்லின் நீளம். ஸோ இதுக்கான ஃபார்முலா ஸோ வில்லின் நீளம் இஸ் ஈக்குவல் டு 2πr 2πr இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி. ஸோ இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்ணாவே போதுமானது. வில்லின் நீளம் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். ஸோ இதுல 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7 அப்படின்னு சொல்லலாம். ஆரோட வேல்யூ என்ன குடுத்திருக்கிறாங்க 21 அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. அடுத்தது வட்ட கோணத்தினுடைய மைய கோணம் வந்து குடுத்திருக்கிறாங்க. எது? வட்டக்கோண பகுதியினுடைய மைய கோணம் 120 டிகிரி அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. அப்போ 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி. ஸோ இத அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? ஸோ 3 டைம் வந்து 3 120 360 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 இந்த 7 வந்து அடிச்சோம் அப்படின்னா 21 கேன்சல் ஆயிடுது. அடுத்தது 2 இன்ட்டு 22 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத பெருக்கணும் அப்படின்னா 44 சென்டிமீட்டர் அப்படின்னுது. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 44 சென்டிமீட்டர் தான் வந்து ஆன்சரா வரும். அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ ரூபாய் 6800 ஆண்டுக்கு
8% என்ற தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 9520 மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? ரூபாய் 6800 பிரின்சிபல் அமௌண்ட்டை 6800 அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை சதவீதம் கொடுத்துருக்குறாங்கன்னா 8% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது தொகை அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோன்னா 9520 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தொகையானது எப்போ வந்து எத்தனை ஆண்டுகளில் வந்து இந்த தொகையாக மாறும்? ஸோ 6800 எப்போ வந்து 9520 மாறும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வட்டி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணலாம்னா எத்தனை ஆண்டுகளில் அந்த வட்டி வந்து கிடைக்கும் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 9520 அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோன்னா 6800. ஸோ இந்த 6800 வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 6800 வந்து கழிச்சோம்னா நமக்கு 0. ஸோ 2 இப்போ 15ல் 8 போச்சு அப்படின்னா 7. ஸோ இங்கே 8ல் 6 போச்சு அப்படின்னா 2 2720. ஸோ 2720 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா PNR டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லலாம். ஸோ PNR டிவைடட் பை 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 2720 வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அடுத்தது பியோட வேல்யூ வந்து 6800. என்னோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% தெரியும். ஸோ இந்த 100. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது எனக்கு n தான் வேணும் அப்படின்னா n மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2720 டிவைடட் பை 68 × 8 அப்படின்னு வரும். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அப்படின்னு வரும். ஸோ 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 5 ஆண்டுகள். அடுத்தது 7வது வினா. ஸோ 7வது வினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்பவர் திராட்சை மற்றும் அன்னாச்சி பழங்களை சாப்பிட்றாங்க. அப்போது ஏ அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து திராட்சை அன்னாச்சி பழங்கள் சாப்பிடுகிறார்கள். பி என்பவர் திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழங்கள் சாப்பிட்டார். சி என்பவர் ஆரஞ்சு அன்னாச்சி மற்றும் ஆப்பிள் பழங்கள் சாப்பிட்டார். டி என்பவர் திராட்சை ஆப்பிள் மற்றும் அன்னாச்சி பழங்கள் வந்து சாப்பிட்டார். மேற்கண்ட பழங்கள் சாப்பிட்ட பிறகு பி மற்றும் சி நோய்வாய்ப்பட்டனர். ஸோ மேற்கண்ட பி மற்றும் சி வந்து நோய்வாய்ப்பட்டனர். ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. மேற்கண்ட விவரங்கள் காரணங்களை வச்சுக்கிட்டு அவர்கள் எந்த பழத்தை சாப்பிட்டதால் நோய்வாய்ப்பட காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து என்னென்ன பழங்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஸோ ஏ வந்து திராட்சையும் அன்னாசியும். ஸோ திராட்சை அன்னாச்சி. ஸோ திராட்சை ப்ளஸ் அன்னாசி பழத்தை வந்து சாப்பிட்ருக்கிறாரு ஏ. அடுத்தது பி வந்து என்ன பழங்களை வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பி வந்து திராட்சை ப்ளஸ்ஸு ஆரஞ்சு. ஸோ திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழத்தை வந்து சாப்பிட்ருக்காரு. அடுத்தது சி என்பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு மற்றும் அன்னாசி பழங்களை வந்து சாப்பிட்ருக்காரு. ஆரஞ்சு மற்றும் அன்னாசி பழத்தை வந்து சாப்பிட்ருக்காரு. ஸோ இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மற்றும் சி இவங்க 2 பேரும் எந்த ஒரு காமனான ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டாங்க அப்படின்றதான் கொஷின். அப்போது பிக்கும் சிக்கும் எந்த ஃப்ரூட் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆரஞ்சு இங்கேயும் இருக்குது. அதே ஆரஞ்சு இவரும் சாப்பிட்ருக்காரு. அதனால தான் வந்து 2 பேருக்கும் காமனான ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஈஸியாக வந்து நம்ம சொல்லிடலாம் அவங்க 2 பேரும் சாப்பிட்ட பழம் வந்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டதால தான் அவங்களுக்கு நோய்வாய் பாதிப்பு வந்து பட்டனர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஷின் கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பை காண்க. ஸோ கீழ்கண்ட தொடரில் வந்து அடுத்த உறுப்பை காண்க. இது ரீசனிங் கொஷின். ஸோ ரீசனிங் கொஷினில் ஸோ 2L ஸோ 2L அடுத்தது 2E 4K 4F 8J 8G அடுத்த வேல்யூ என்ன அடுத்த உறுப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சொல்லலாம். முதல்ல வந்து ஆல்ஃபபெட் நமக்கு தெரியணும். ஏபிசி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல். ஸோ அதே மாதிரி எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லுன்ற வேல்யூ இருக்கு இல்லையா, எல்லுக்கு பேக்கில் இ எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லு, அடுத்தது வந்து இ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேலேருந்து திரும்ப ரிவர்ஸ் வந்திருக்குது, எஃப் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எஃப் வந்திருக்குது. அடுத்தது வந்து எஃப்லேருந்து ஜே வந்து செலக்டு. அடுத்தது வந்து ஜி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜிக்கு அப்புறம் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அடுத்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ தான் வரும். ஸோ ஐ இங்கே வந்து ஐ வரணும். அடுத்தது இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அதனுடைய டபுள் வேல்யூ தான். இப்போ 8, அடுத்தது வந்து என்ன வரும்னா 16 அப்படின்னு வரும். அப்போ 16 ஐ அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்தது ஸோ அடுத்தது 9வது வினா வந்து பாருங்க. அசல் வந்து 4000 அசல் வந்து கொடுத்துட்டாங்க. ஆண்டு வட்டி வீதம் வந்து 5% கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க. ஸோ கூட்டு வட்டியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா, அதாவது கூட்டு வட்டி, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல், இதுதான் வந்து கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா. இப்போ ஏ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிரின்சிபல் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4000 இங்கே டேட்டா வந்து 4000 வந்து எழுதிக்கலாம். 4000. அடுத்தது 1 + 5 ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5%. அப்போது 5%. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 20 அப்படின்னு வரும். ஸோ 4000 இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 20 1ஆல் பெருக்கணும் அப்படின்னா 20 தான். 20 + 1 21. அப்போ 21/20 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இந்த 4000த்தை இதை பிரித்து எழுதணும். அதாவது 21/20 21/20 அப்படின்னு பிரித்து எழுதலாம். இப்போ இந்த 0க்கு 0 2 0 வந்து கேன்சல் ஆகிடுது. 2 2 4 அப்படின்னு சொல்லலாம். ரிமைனிங் இருக்கிறது 10. இப்போ இதை 21 × 21 பெருக்கணும் அப்படின்னா 441 அப்படின்னு சொல்லலாம். இந்த 0 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4410 ரூபா கிடைக்குது. அப்போது அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 4000 அமௌண்ட் வந்து எவ்வளோன்னா இந்த அமௌண்ட்டு 4410 மைனஸ் 4000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அசல். அப்போது வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஷினு 10வது வினா. ஸோ இந்த 10வது வினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்குறாங்க அப் டு 1 - 1/100 வரையும் கொடுத்துருக்காங்க. 1 - 1/3 1 - 1/4 1 - 1/5 இப்படி போயிட்டே இருக்கும். எது வரும்னா 1 - 1/100 வரையும் போகும். அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு 3 - 1 அதாவது 3 - 1 2/3 அப்படின்னு வரும். இதுக்குள்ளே இருக்கிறத கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 4 4 - 1 3. இது எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. 3/4 அப்படின்னு வரும். இன்ட்டு 4/5ன்னு வரும். இன்ட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். எது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி டேர்ம் என்னன்னா 100 - 1, அதாவது 100 - 1 99/100 அப்படின்னு வரும்.
ஸோ இதனுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த வேல்யூ எல்லாமே வந்து மல்டிபிளில் இருக்கிறதுனால 3க்கு 3 கேன்சல் ஆகிடும், 4க்கு 4 கேன்சல் ஆகிடும், 5க்கு 5 அடுத்த டேர்ம் வந்துச்சுன்னா அப்படி கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே கடைசி டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 99னா இதுக்கு முன்னாடி வந்து 99 வரும், அது கேன்சல் ஆகும். அப்போது 2 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 1/50 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1/50. அப்போ ஆன்சர் வந்து 1/50. அடுத்த கொஸ்டின். அடுத்தது வந்து 11வது வினா. சுருக்குக. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 51 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. ஸோ இந்த 169 ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அப்போ 16 ஸ்கொயர் அப்படின்னா, அதாவது 169 எதனுடைய ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயராக சொல்லலாமா? 13 ஸ்கொயர் 169 அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த 13 ஸ்கொயர் பண்ணால் 169 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 13 அப்படின்னு வரும். அப்போது 51 + 13 அப்படின்னு கூட்டினோம்னா நமக்கு 64 அப்படின்னு வரும். ஸோ 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 8 அப்படின்னு வரும். 8 சரிங்களா? இப்போ 248 + 8 அப்படின்னு கூட்டினோம்னா 256. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 அப்படின்னா 16 16 256. அப்போது இந்த நம்பர் தான் வந்து நமக்கு ஆன்சர். அப்போது பி ஆப்ஷனில் 16 கொடுத்துருக்குது. அப்போது 16 தான் ஆன்சர். அடுத்த வினா 12. ஸோ 12 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x² + x - 12 மற்றும் 2x² - kx - 9 இவற்றின் மீப்பேவா x - k எனில் kவின் மதிப்பு என்ன? ஸோ இதான் வந்து கொஷின் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா x² + x - 12 அப்படின்றதுக்கான காரணிப்படுத்தும் முறையில் வந்து காரணிகளை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -12 கிடைக்கும். கூட்டினோம்னா நமக்கு +1 கிடைக்கும். இங்கே இதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய கெழு. ஸோ இதில் எதை பெருக்குனா 12 கிடைக்கும், எதை வந்து மைனஸ் பண்ணால் 1 வரும் அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். அப்போ நாமும் 12 சரிங்களா? நாமும் 12 இதில் 1 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு நாமும் 12 அப்படின்னு வரும். அடுத்தது இதில் 4யும் -3யும் வந்து கூட்டணும் அப்படின்னா +1 கிடைக்கும். அப்போது இதனுடைய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா x x² + x -12 அப்படின்னு வரும் இல்லையா? = 0. இதை வந்து எக்ஸை வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். எப்படி பிரித்து எழுதுகிறோம்னா x² + 4x -3x -12 = 0. ஸோ இதில் வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை வந்து வெளியே எடுக்கிறோம். அப்போ x + 4. அதே மாதிரி இதில் வந்து காமனாக -3 வந்து வெளியே எடுக்கலாம். ஏன்னா இதில் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 வந்து காமனாக இருக்குது. அப்போ x + 4 மைனஸ் வந்து வெளியே எடுத்தாச்சு = 0. இப்போது இதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக எது இருக்குது அப்படின்னு பாருங்கள். x + 4 வந்து காமனாக இருக்குது. x + 4 வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது x - 3 வந்து வெளியே இருக்கும். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -4, எக்ஸோட வேல்யூ வந்து +3 அப்படின்னு வரும் சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு காரணிகளை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து தேவையில்லை. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி HCF வந்து கொடுத்துருக்குறாங்க x - k. ஸோ ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா x - k வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது 0ன்னு எடுத்தோம்னா x = k அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த கேனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2xக்கு பதில் k கொடுக்குறோம். 2k² - k இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா k கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அப்போது k × k வந்து k² அப்படின்னு வரும். -9 = 0 அப்படின்னு வரும். இது 2 k², இது ஒரு k² மைனஸ் பண்ணோம் அப்படின்னா k² - 9 = 0. அப்போ கேவோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த
கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வரும். கேவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு வரும் டேரெக்டாக. ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி அதாவது இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னாவே டேரெக்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் கொடுத்தாவே நமக்கு கேவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்த கொஷின் 13வது கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. பி மற்றும் சி அதே வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து 24 நாட்களில் வந்து செய்து முடித்தால் சி மட்டும் அந்த வேலையை வந்து செய்து முடிக்க எத்தனை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள்? ஸோ சி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் வந்து எடுத்துப்பாரு? இதுதான் வந்து கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்கன்னா 12 நாளில் முடிக்கிறாங்க. அதே வந்து பி ப்ளஸ் சி எத்தனை நாளில் வந்து முடிக்கிறாங்கன்னா 16 நாளில் 2 பேரும் சேர்ந்து செஞ்சும் போது. அடுத்தது சி ப்ளஸ் ஏ இவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 24 நாட்களில் வந்து செய்து முடிக்கிறாங்க. அப்போது சி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து கொடுக்கும்போது ஒரு நாளைய வேலையை பேஸ் பண்ணி நம்ம போடலாம். இப்போ ஏ ப்ளஸ் பி அடுத்தது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது மூணுத்தையும் வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்தது அதுலேருந்து 2 வேல்யூ மைனஸ் பண்ணால் ஈஸியாக வந்து நம்மளால் அந்த சி எத்தனை நாளில் முடித்தார் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் இந்த மூணுத்தினுடைய வேல்யூ வந்து ஒரு நாள் வேலையை வந்து கண்டுபிடிச்சிடலாம். பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/12. அப்போது ஏவும் பியும் 1/12 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 1/16 அடுத்தது 1/24 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இதனுடைய ஈக்குவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் ஏ வந்து எத்தனை டைம் இருக்கும், பி எத்தனை டைம் இருக்கும், சி எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 2 டைம், அதாவது 2a ப்ளஸ் 2b ப்ளஸ்ஸு 2c அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதுக்கான எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போது 2 வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c அப்படின்னு சொல்லலாம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 12, 16, 24. ஸோ இது மூணுத்துக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஒரு பேசிக்காக வந்து ஒரு 2 எடுத்து பண்ணோம் அப்படின்னா 6, 6 2 12, 8 2 16, அடுத்தது 12 2 24 அப்படின்னு சொல்லலாம். திரும்ப 2ஆல் எடுத்து பண்ணோம் அப்படின்னா 3 2 6, 4 2 8, அடுத்தது 6 2 12. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 3 அடுத்தது 4 அப்படியே இருக்கும். அடுத்தது 3 2 6 திரும்ப 2ஆல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 இருக்கும், இங்கே 1 திரும்ப 2ஆல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வரும். அப்போது எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 2 2 4 4 12 12 2 24 24 2 48 அப்படின்னு வரும். ஸோ இதில் 48. அப்போது டினாமினேட்டர் வந்து 48 வரணும் அப்படின்னா இங்கே 1/16ன்னு இருக்குது. அப்போது டினாமினேட்டரு எதால் பெருக்குனா 48 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை 4ஆல் பெருக்குனா 4 12 எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்கள். 48 அப்படின்னு வந்துடும். அப்போது 4 அடுத்தது ப்ளஸ்ஸு 16 வந்து எத்தனால் பெருக்குனா 3 டைம் பெருக்கலாமா? 3 பைத்து 30 3 6 18 48 வந்துடும். அடுத்தது 24 2 என்ன வரும்? 48 அப்படின்னு வரும். ஸோ இது மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் கூட்டணும் அப்படின்னா 4 + 3 7 7 + 2 9. அப்போது 9/48 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா வெறும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து பெருக்கல் இருக்குது, அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா வகுத்தலாக மாறும். அப்போது 48 × 2 அப்படின்னும் போது 96 அப்படின்னு வரும். ஸோ இதில் ஏபிசி 3 நபர்களும் ஒரு வேலையை சேர்ந்து செய்யும்பொழுது அவங்க வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 9 ஒரு நாளுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா 9/96 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம சி மட்டும் செய்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போது சியோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஏபியை வந்து இதில் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு சியோட வேல்யூ
மட்டும் கிடைச்சிரும். சி வந்து எத்தனை நாள் வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்குவாங்க? 12 நாள்ல முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/12. அப்போ 12க்கும் 96க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 9/96 ரெண்டுமே வந்து 96 வரும். 9 இங்க வந்து 8 8ஆல பெருக்கி 8ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 96 வரும். அப்போ 8 சரிங்களா? அப்போ 9 - 8 அப்படின்னா 1/96 அப்படின்னு வரலாம். ஸோ ஏ சி மட்டும் ஒரு வேலைய வந்து ஒரு நாளைய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96. அப்போ சி வந்து எத்தனை நாள்ல முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 நாட்கள்ல வந்து அந்த வேலைய வந்து கம்ப்ளீட் பண்ணிருவார். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். அப்போ 96 நாட்கள் வந்து ஏ ஆப்ஷன்ல இருக்கு. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது அடுத்த வினா 14. 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதும் பனிக்கூழ், அதாவது ஐஸ்கிரீம்ஸ் வந்து உள்ளது. அந்த பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் கூம்பும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. கூம்பின் உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூழை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவைப்படும்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கனசதுரத்தை ஒரு கனசெவ்வகமா மாத்துறது. அப்போ கன அளவை வந்து கண்டுபிடிச்சு ஒரு கன அளவு இன்னொரு கன அளவா மாறுது. அப்போ இது 2த்தையும் வந்து வகுத்தோம்னாவே, அதாவது பெரிய எந்த கன அளவு எந்த இதுவா மாறுதோ அதை வந்து வகுத்தாவே முடிஞ்சு போயிரும். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருளை வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல ஐஸ்கிரீம் இருக்குது. இந்த உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஆனது என்ன பண்றாங்கன்னா கூம்பு வடிவம். ஸோ கூம்பு வடிவத்தில் ஸோ இந்த கூம்பு வடிவத்திலையும் மேலே வந்து அரை வட்ட வடிவத்திலையும் கோள வடிவத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரொப்ப போகிறாங்க. ஸோ இந்த வடிவமானது இந்த வடிவத்துக்குள்ளே எத்தனை டைம் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதனுடைய கன அளவை வந்து கண்டுபிடிச்சிடணும். அப்போ உருளையினுடைய கன அளவு. ஸோ உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா. உருளையினுடைய கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா πr² h அப்படின்னு சதுர அலகுகள். ஸோ πr² h சதுர அலகுகள். ஸோ இதனுடைய இந்த உருளையினுடைய ஆரம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த உருளையினுடைய உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுத்துலேயுமே வந்து பையை வந்து 22/7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டுத்துலேயுமே பை வரும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா பைக்கு பை வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் போட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு இருக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பையை அப்படியே வச்சுக்கிட்டு ஆரோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 ஆரோட வேல்யூ வந்து 6. ஸோ 6² ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6 6 36 36 × 15. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா 5 6 30 30க்கு 0 மீதி 3 5 5 5 3 18 ரிமைனிங் 1. ஸோ அடுத்தது 1 6 6 1 3 3. ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா 4 540. அப்போது உருளையினுடைய கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளையினுடைய கன அளவு 540 பை அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீமோட கன அளவு சரிங்களா? ஐஸ்கிரீமோட கன அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீமில் வந்து 2 வடிவங்கள் இருக்குது. ஒன்று வந்து கூம்பு வடிவம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோள வடிவம் இருக்குது. ஸோ கூம்பு வடிவத்தினுடைய கூம்பினுடைய கன அளவு ப்ளஸ்ஸு அதே மாதிரி கோளத்தினுடைய கன அளவு. ஸோ அரைக்கோளத்தின் கன அளவு அப்படின்னு வரும். ஸோ கூம்போட கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr². ஸோ 1/3 πr² h.
அடுத்தது கோளத்தினுடைய கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கோளத்தினுடைய கன அளவு. அரைக்கோளத்தின் கன அளவு 4/1/2 4/3 πr3. ஸோ 4/3 πr3 அப்படின்னு வரும். ஸோ இதன் கூம்பினுடைய ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூம்பினுடைய ஆரம் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸோ கூம்பினுடைய ஆரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம் வந்து அதாவது உயரம் வந்து 9 சென்டிமீட்டர்னும் ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர், உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். உயரம் வந்து 9 சென்டிமீட்டர். அப்போது 1/3 இன்ட்டு பையை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. பை வந்து ஏன்னா இங்கேயும் கேன்சல் பண்ண போகிறோம், அதனால தான். ஸோ பையை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். ஆரோட வேல்யூ வந்து 3 ஸ்கொயரு இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ்ஸு 1/2. இந்த 2க்கு டேட்டா வந்து கேன்சல் பண்ணிடலாம். 2/3. ஸோ 2/3 பை இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கியூபு. ஸோ இதில் இந்த 3 அடித்தோம் அப்படின்னா 9 3 9 அப்படின்னு வரும். அப்போது 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு பை அப்படின்னு வரும். ப்ளஸ்ஸு 2/3 பை 3 கியூப் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெருக்கணும் அப்படின்னா 3 ஸ்கொயர்னா 9 9 3 27. அப்போ 27 பை ப்ளஸ்ஸு இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போது 2 இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் அப்படின்னா 9 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 18 பை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 18 ப்ளஸ்ஸு 27 இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 27 ப்ளஸ் 18 45. ஸோ 45 பை அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமோடைய மொத்த கன அளவு அப்படின்னு சொல்லலாம் 45 பை அப்படின்னு. அடுத்தது இந்த சிலிண்டருடைய உருளையினுடைய கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 540 பை. அப்போது 540 பை டிவைடட் பை எத்தனை ஐஸ்கிரீமில் ரொப்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45ஆல் டிவைட் பண்ணோம். 45 பையால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பைக்கு பை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து அடித்தோம் அப்படின்னா 12. ஸோ 12 ஐஸ்கிரீம், அதாவது 12. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங் கொஸ்டின். கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ எந்த எண் 3இன் எதிர்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனசதுரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 அதாவது 4 கனசதுரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னா 3இனுடைய எதிர்பக்கம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனசதுரத்தினுடைய 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3இன் எதிர்பக்கமாக அமையும்? ஸோ இதில் 5 6 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 5 6 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஸ்கொயரை வச்சுக்கிட்டே வந்து சொல்ல முடியும். எப்படின்னா இப்போது இங்கே வந்து 5 இருக்குது. இந்த ஒரு டைஸ்க்கும் இன்னொரு டைஸும் கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா 2 நம்பர் வந்து ஒரே மாதிரியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதாவது 5 6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 6 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய எதிர்பக்கங்கள் 2மே வந்து எதிர்பக்கங்களாக அமையும். அப்போ 4க்கு எதிர்பக்கமாக 3 இருக்கும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3இன் எதிர்பக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3இன் எதிர்பக்கம் எதுவாக இருக்கணும்? 4ஆக தான் இருக்க முடியும். அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ஃபுல் மாடலில் வந்து குரூப் 2 ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் கொடுத்ததில் 15 வினாக்கள் வந்து மேக்ஸ் வினாக்கள் வந்து பார்த்துருக்குறோம். இந்த வினாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கப்பட்ட வினாக்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பழைய கொஷின் பேப்பர்ஸு டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்களாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எல்லா நாளும் வந்து வரும்.
ஸோ நன்றி, வணக்கம்.